சபரிமலையில் தங்கம் திருடு போனது தொடர்பான வழக்கில் முன்னாள் அர்ச்சகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். சபரிமலை சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற துவாரபாலகர் சிலை மற்றும் அந்த கதவுகளுடைய நிலவில் பகுதியிலிருந்து தங்க தகடுகளிலிருந்து தங்கம் சுமார் ஒரு 1/2 கிலோ தங்கம் திருட்டு போன விஷயமாகத்தான் உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு சுமார் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பவர் தான் இந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவர். நேற்றைக்கு பிற்பகலில் அவரை காவல்துறையினர், அதாவது சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலை பத்தனந்திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் நீதிமன்ற காவலில் எடுத்து மீண்டும் விசாரணையை நடத்துவதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் முடிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த தங்க தகடுகள் பழுதடைந்திருக்கிறது, இதை புதுப்பித்து தருவதாக கூறி எடுத்து சென்ற போதுதான் இந்த சுமார் ஒரு 1/2 கிலோ தங்கம் திருட்டு போயிருப்பது சிறப்பு புலனாய்வு குழுவினர் கண்டறிந்து அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சந்தோஷ், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.